கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1166 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 80வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் உத்தமமாய் பரிசுத்தமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் செய்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. ஆண்டவருடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, யோவான் காயுவுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேட்டு அறிந்து எனக்கு சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கே இன்னொரு மனிதன் சத்தியத்தில் நடப்பது மகிழ்ச்சியை தருமானால், நம்மை உருவாக்கின நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்கப்பட்டு போகாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய பிரமாணங்களை உத்தமமாய் பின்பற்றுங்கள். பைபிள் வசனங்களை கற்றுக்கொண்டு கைக்கொள்ளுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வாக்குத்தத்தங்களாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall not be ashamed. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் ஆண்டவர். வேத வசனம் உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்களை மகிழ்விக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போகாமல் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால் அவன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நடக்க வேண்டும். வேத வசனங்களை பார்ப்பதல்ல, படிப்பதல்ல, அவைகளை கற்றுக்கொண்டு படித்து அவைகளை கைக்கொள்ள வேண்டும். வேத வசனம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. வேத வசனம் ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாய் மாற்றக்கூடியது. எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ, வேத வசனத்தில் உத்தமமாய் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வேத வசனத்தின்படி அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ வெட்கப்படாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட. உன் கசப்புகளை எல்லாம் அகற்றிவிடு. கர்த்தரோ உனக்கு ஆதரவாய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.